பூலோக கைலாயம் என போற்றி வணங்கப்படும் தலங்களில் மதுரை மத்தியபுரி நாயகி உடனாய் இம்மையிலும் நன்மை தருவார் கோவிலும் ஒன்று. மதுரை இம்மையிலும் நன்மை தருவார் ஆலய கருவறையில் சிவலிங்கத்திற்கு பின் பார்வதி பரமேஸ்வரன் இருவரும் அமர்ந்திருப்பது போன்ற கோலத்தில் வீற்றிருந்து அருள் பாலிக்கின்றனர். இம்மையிலும் நன்மை தருவார் ஆலய சிவலிங்கத்தை ஸ்தாபித்ததே சிவபெருமான்தான் என்பதே இந்த லிங்கத்தின் பெருமையாகும். மதுரையில் மலையத்துவற்றின் மகளாக பிறந்த மீனாட்சியை மனம் கொள்ள வந்த சிவபெருமான் திருமணத்திற்கு முன் சிவபூஜை செய்ய வேண்டும் என்ற ஐதீகத்தின்படி நிறுவிய லிங்கம்தான் இம்மையிலும் நன்மை தருவார் ஆலய லிங்கமாகும். இப்பிறவியில் செய்யும் பாவங்கள் இனிவரும் பிறவிகளில்தான் மன்னிப்பு கிடைக்கும் என்பது பொதுவான கருத்து. ஆனால் இம்மையிலும் நன்மை தருவாரை வணங்கி வழிபட வறுமையில் அல்ல இம்மையிலேயே நன்மை தருவார் என்பதே அவரது திருநாமத்தின் பொருளாகும். வாழ்வில் எல்லா வளங்களையும் பெற நல்ல திருமண வாழ்வு அமைய மதுரை இம்மையிலும் நன்மை தருவாரை வணங்கினால் கைகூடும் என்பது நம்பிக்கை. ஐப்பசி மாதம் முழுவதும் புகழ்பெற்ற சிவன் கோவில் தரிசனம் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று மதுரை இம்மையிலும் நன்மை தருவார் திருக்கோவில் மகிமைகளையும் வாழ்ந்தாலே முக்தி தரும் க்ஷேத்திரமாகும். கோவில் நகரம் என்று சொன்னாலே அது மதுரை என்பதுதான். மதுரையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் சொக்கநாத பெருமான் முக்தி பேரினை அருள்வார் என்பதுதான் இங்கு வாழும் அத்தனை மனிதர்களுடைய பெரும் பாக்கியம். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை, பிறந்தாலே முக்தி தரும் திருவாரூர், சேர்ந்தால் முக்தி தரும் திருக்காசி என்று சொல்லக்கூடிய வாரணாசி, வாழ்ந்தாலே முக்தி தரக்கூடிய இடம் இந்த மதுரை என்பது. தசாம்ச கஷேத்திரம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மதுரையிலே மீனாட்சி பட்டணத்திலே தென்மேற்கு மூலையிலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிவாலயம்தான் நமது இம்மையிலும் நன்மை தருவார் திரு ஆலயம். மத்தியபுரி நாயகி உடனாகிய இமையிலும் நன்மை தருவார் திருக்கோயிலானது ஏறக்குறைய
33,000 தேவ வருடங்களாக இருப்பதாக புராணங்கள் சொல்கின்றன. இறைவன் தன்னுடைய ஆன்மாவை எடுத்து லிங்கமாக பிரதிஷ்டை செய்து தம்பதி சமேதராக மேற்கு நோக்கி அமர்ந்து கொண்டு தன்னைத்தானே பூஜித்த சிவாலயம் இந்த ஆலயம். இத்துணை விசேஷங்களை உடைய ஆலயத்தினை நாம் எப்படி வழிபாடை செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இவ்வாலயமானது மேற்கு நோக்கி அமைந்திருக்கக்கூடிய ஒரு திருவாலயம். பொதுவாக சிவாலயங்கள் அத்துணையும் கிழக்கு நோக்கி தான் இருக்கும். இதில் என்ன மேற்கு நோக்கி இருக்கிறது என்று இதனுடைய விசேஷத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த இறைவன் தன்னுடைய ஆன்மாவை எடுத்து லிங்கமாக பிரதிஷ்டை செய்து தம்பதி சமேதராக மேற்கு நோக்கி அமர்ந்து கொண்டு கிழக்கு முகமாக லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து கையிலே மலரை கொண்டு சதா சர்வகாலமும் அர்ச்சனை செய்து கொண்டிருப்பதைப் போலவே உள்ள அமைந்திருக்கக்கூடிய திருத்தலம். இறைவன் ஆத்மலிங்கமாகவும் சொரூபமூர்த்தியாகவும் காட்சி தரக்கூடிய காட்சியை பக்தர்கள் அத்தனை பேரும் பார்க்கும் வண்ணம் இந்த தலமானது மேற்கு நோக்கி அமைக்கப்பட்டிருக்கிறது. மாரவர்மன் குலசேகர பாண்டியன் என்கின்ற மன்னர் காலத்திலே கட்டப்பட்டதாக சில தொல்லியல் ஆய்வுகள் சொல்கின்றன. இத்தலமானது அத்துணை அம்சங்களையும் நிரம்ப கிடைத்துள்ள ஒரு அருமையான திருத்தலம். ஒரு சிவாலயமானது துவஜஸ்தம்பம் என்று சொல்லக்கூடிய கொடிமரம், பலிபீடம், நந்தியம்பெருமான், அஸ்திரமூர்த்தி அல்லது சீவலி நாயகர் என்று சொல்லக்கூடிய அஸ்திரதேவர், அதன் அடுத்தபடியாக இருக்கக்கூடிய துவாரபாலகர்கள், துவார கணபதி, துவார முருகன், இவைகளோடு இருக்கக்கூடிய அமைப்பு, முன்மண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என்று சொல்லக்கூடிய கர்ப்ப கிரகத்துடன் உண்டான அமைப்பு, அதற்குரிய விமானம், இத்துணையும் மிகச் சிறப்பாக அமைந்திருக்கக்கூடிய திருத்தலம். இத்திருத்தலமானது எல்லா வகையான நலங்களையும் வளங்களையும் வாரி இம்மையிலேயே தரக்கூடியது. இம்மை என்று சொன்னால் இந்த பிறவி என்று அர்த்தம். இந்த பிறவி என்று சொன்னால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய இந்த நேரம் என்று அர்த்தம். இந்த நேரத்திலே நமக்கு அத்துணை நல்ல விஷயங்களையும் தரக்கூடிய நாயகன் ஆதனால் இம்மையிலேயே நன்மை தருவார் என்று பெயர் காரணமாகியது. சமஸ்கிருதத்திலே இதற்கு இகா அபீஷ்ட வரப்பிரதேஸ்வரர் என்கின்ற திருநாமம் உண்டு. இத்திரு ஆலயத்திலே தென்மேற்கு மூலையிலே சித்தி விநாயகரை வழிபாடு செய்து நாம் நம்மளுடைய வழிபாட்டு முறையை துவங்கலாம். சித்தி விநாயகர், விநாயகனே வெவ்வினையை வேறறுக்கவல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணீர் பணிமின் கணிந்து விநாயகரை வலம் வந்து தங்களுடைய சிரசிலே நாம் குட்டி கொண்டு விநாயகரனுடைய அமிர்த கலசமானது நமக்குள்ளே பிரவாகமாக செல்ல துவங்கி இறையருள் பரிபூர்ணத்துவத்தை அடையும் பொருட்டு நாம் விநாயகரை முதற்கண் வணங்குகிறோம். அதன் பிறகு வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி அவரை வணங்கிவிட்டு அதன் தொடர்ச்சியாக நந்தியம்பெருமானையும் கொடிமரத்தையும் சேர்த்து ஒரு வலம் வந்து நமஸ்காரம் செய்துவிட்டு அதன் பிறகு முக்கிய ஆலயமாகிய இமையிலும் நன்மை தருவார் சன்னதிக்கு செல்கிறோம். அங்கே இறைவன் பின்னால் தேவியருடன், அதாவது பார்வதி அம்பிகையுடன் பரமேஸ்வர பெருமான் சொரூபமாக கையில் மலர் கொண்டு சிவலிங்க திருமேனியோடு நாம் தரிசனம் செய்கிறோம். சிவாய என நம என்று சிரிந்து திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை ஐயனே என்று சொல்லுவார்கள். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என்னஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, போகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க என்று சொல்லி இம்மையிலேயே மறுமை பலன்கள் அத்துணையும் நல்கக்கூடிய அந்த பேரிறைவனை மனமுருக பிரார்த்தித்து எல்லா வளங்களும் நலங்களும் எமக்கும் எமை சார்ந்தவர்களுக்கும் இந்த பூவிலகிற்கும் நிச்சயமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு அதன் தொடர்ச்சியாக இடமிருந்து வளமாக பிரதட்சணம் செய்தோம் என்று சொன்னால் அங்கே முதலிலே தென்படுவது அனுக்கை விநாயகர். அதன் தொடர்ச்சியாக பிரம்மா. மதுரையம்பதியிலே பிரம்மனுக்கென்று ஒரு சன்னதி இருக்கக்கூடிய திருக்கோயில் நமது திருக்கோயில் தான். அதன் தொடர்ச்சியாக வல்லப சித்தர் என்று சொல்லக்கூடிய ஆலயத்தினுடைய சொரூப நாதம் என்று சொல்லுவார்கள். அதாவது ஒரு ஆலயத்தினுடைய நாதம் அங்கு இருக்கக்கூடிய சித்தர் பெருமானையே சாரும். பழனி என்று சொன்னால் போகர், சிதம்பரம் என்று சொன்னால் பதஞ்சலி முனிவர். இப்படி நாம் நிறைய சொல்ல முடியும். ராமேஸ்வரத்திலும் பதஞ்சலி முனிவர் இருக்கிறார், திருமூலரும் சிதம்பரத்தில் இருக்கிறார், கருவூரார் என்றெல்லாம் சொல்லுவார்கள். 18 வகையான சித்தர்கள். அவைகளிலே இந்த வல்லப சுந்தரானந்த சித்தர் என்று சொல்லக்கூடிய சித்தர் பெருமான் நமது திருக்கோயிலிலே சித்தமூர்த்தியாக அமர்ந்த திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கி
ஓடு அருள்வாயப்பா. பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரையும் ஒரு சேர தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு லிங்கோத்பவ தரிசனம் மிகவும் இன்றியமையாதது. சிவராத்திரி காலங்களிலே இந்த உஷகாலம் என்று சொல்லக்கூடிய நடுஜாமம் 12 மணிக்கு இவருக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது மிகுந்த நற்பேறுகளை எல்லாம் நமக்கு நிச்சயமாக தரும். அதன் தொடர்ச்சியாக நம் ஆலயத்திற்கென்றே விசேஷகரமான தட்சிணாமூர்த்தி சன்னதியானது அமைக்கப்பட்டிருக்கிறது. வியாழ பகவான் அவருடைய அருளை பெற வேண்டும். குரு பெயர்ச்சி வருகிறது. அவருடைய பரிபூரணமான அருளும் ஆசிகளும் நமக்கு கிடைக்க வேண்டும். 12 ராசிகளுக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் குரு பகவான் ஒரு இன்றியமையாத ஒரு காரகத்துவம். அதிலும் குருவுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை நாம் தரிசனம் செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு குருவருளும் திருவருளும் கைகூடும். குரு பகவானுடைய சன்னதியானது தெற்கு நோக்கி அமைக்கப்பட்டிருக்கிறது. கல்லாலின் புடையமர்ந்து நான்மறையார் அங்கமுதமாகி கற்ற கேள்வி வல்லானின் நால்வர்க்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமற் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கி வெல்வாம் என்று சொல்லுவார்கள். முக்தி நெறி அறியாத மூர்க்கருடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து படவினைகள் பாரும் வண்ணம் சிற்றமலம் அறிவித்து சிவமாக்கி அமையாண்ட அத்தன் எனக்கருளியவார் யார் பெறுவார் அச்சோவே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா என்று வணங்கி அதைத் தொடர்ந்து சரஸ்வதி அம்பிகையினுடைய சன்னதியும் தரிசித்து எல்லா வகையான கலைகளுக்கும் நாயகி வீணா வாத்திய லகிதா என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி அம்பிகை பிரம்மாவினுடைய திருப்பத்தினி அவரை வணங்கிவிட்டு அதன் தொடர்ச்சியாக 4வர் சன்னதியை அடைகிறோம். புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திரு நாவலூரர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி போற்றி என்று சொல்லி அந்த 4வரையும் வணங்கி அதன் தொடர்ச்சியாக காசி விஸ்வநாதர் சன்னதியை நாம் தரிசிக்க இருக்கிறோம். விசாலாட்சி அம்பிகை சமேதராக விஸ்வநாதர் சுவாமி ஆகப்பட்டவர் கிழக்கு நோக்கி நமக்கு அருளையும் ஆசிகளையும் வழங்குகிறார். அதன் பின்புறத்திலே கோதண்டராமருடைய சிலா விக்கிரகம் நம்ம திருக்கோயிலிலே அமைந்திருக்கிறது. இந்த சன்னதியை வணங்கிவிட்டு தண்டாயுதபாணி என்று சொல்லக்கூடிய பழனியிலே காட்சி தரக்கூடிய ஆவினன்குடி வாழ் அழகிய சேலா என்று சொல்லுவார்கள். அந்த ஆவினன்குடி அழகனை பாலதண்டாயுத மூர்த்தியை இங்கே நாம் கண்ணார கண்டு தரிசனம் செய்து எல்லா வகையான துன்பங்களிலிருந்தும் இப்பிறவியிலிருந்து நமக்கு நிச்சயமாக விடுதலை தர வேண்டும் குமரா என்று அவரை வணங்கி உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகடே என்று அவரை நமஸ்கரித்துவிட்டு அதன் தொடர்ச்சியாக இன்னொரு சரஸ்வதி சன்னதியானதும் இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சன்னதியிலும் சென்று வாக்தேவியை நமஹா எல்லா வகையான கலைகளுக்கும் நாயகியே சரஸ்வதி அம்பிகையே எமக்கும் எமது குழந்தைகளுக்கும் நல்லறிவை தருவாயாக, கல்வி கேள்வி ஞானம் இவைகளை வாரி தருவாயாக என்று பிரார்த்தனை செய்து கொண்டு சந்திர பகவானை வணங்குகிறோம். ஒரு ஆலயத்தில் அதுவும் சிவாலயத்தில் சூரிய சந்திராள்கள் இருவரும் கிழக்கு நோக்கியே அமைக்கப்பட்டிருப்பது வெகு சிறப்பாகும். எல்லா பரிபூர்ணத்துவமான சிவாலயங்களிலும் இதே போன்றுதான் இருக்கும். அதாவது மீனாட்சி அம்மன் கோயிலில் கூட அதே மாதிரி தான் இருக்கும். இதே போல தான் இங்கே நம்ம கோயிலையும் சந்திர பகவான் கிழக்கு நோக்கி நமக்கு நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். திங்கட்கிழமை தோறும் நாம் அவரை வணங்கி வந்தோம் என்று சொன்னால் மன சஞ்சலங்களை எல்லாம் நிச்சயமாக நம்மளிடமிருந்து போக்கும். மனசுதான் இந்த வாழ்க்கையினுடைய அடி ஆதாரம். மனம் இருந்தால் மார்க்கம் ஒன்று என்று சொல்வார்கள். அந்த மனதிற்கு காரகத்துவமாகிய சந்திர பகவானை வணங்கி அதற்கடுத்தாற்போல் இருக்கக்கூடிய சூரிய பகவானையும் நாம் வணங்க இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை காலங்களிலே சூரியனை வழிபாடு செய்வது ஹிருதய நோயிலிருந்து நிச்சயமாக விடுதலை தரும். பிதுர் தர்ப்பண வாசிஸ்தியாயா என்று சொல்வார்கள். நம்மளுடைய மூதாதையர்களுக்கெல்லாம் மூதாதையர்களாக இருக்கக்கூடிய முப்பாட்டனார்களுடைய அருளும் ஆசிகளும் கிடைக்க வேண்டும். தகப்பனாருடைய பரிபூர்ணமான ஆதரவு கிடைக்க வேண்டும். ஹிருதய நோயிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் அத்தனை பேர்களும் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலங்களிலே சூரிய பகவானை வழிபாடு செய்வது வெகு சிறப்பு. அவருக்கென்று இங்கே தனியாக சூரிய பகவான் சன்னதியில் நின்ற கோலத்தில் அருளையும் ஆசியும் வாரி வழங்குகிறார். அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சுவாமி ஜ்வரஹர சக்தி சமேதராக இருக்கக்கூடிய ஜ்வரஹர லிங்கம். அது என்ன ஜ்வரஹர லிங்கம் என்று கேட்டீர்கள் என்று சொன்னால், இந்த ஜ்வரப்பீடை என்று சொல்லக்கூடிய சரீர வெப்பு நோய், காய்ச்சல், இதிலிருந்து நம்மளை விடுதலை தரக்கூடிய சுவாமி இந்த ஜ்வர ஹரலிங்கம். ஹரம் என்று சொன்னால் நீக்குவது, ஜுரம் என்று சொன்னால் வெப்பு நோய் என்று சொல்லக்கூடிய காய்ச்சல், காய்ச்சலை நீக்கக்கூடிய ஒரு தெய்வம்.
தெய்வம் காய்ச்சலை நீக்குமா? ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? இங்கே திங்கட்கிழமை தோறும் சாயங்காலம் 5:30 மணியிலிருந்து 6:30 மணி வரைக்கும் அந்த சந்தியாகாலம் என்று சொல்லக்கூடிய சூரிய அஸ்தமன வேளையிலே இவருக்கு மிளகு, அரைத்த மிளகும் பாலும் அபிஷேகம் செய்து, இளநீராலும் அபிஷேகம் செய்து, ரசம் சாதம். நாம காய்ச்சல் அடிச்சா நம்ம என்ன சாப்பிடுவோம்? ரொம்ப லைட் ஃபுட்டு தான் சாப்பிடுவோம். அந்த மாதிரி ரசம் சாதத்தை அவருக்கு படைத்து அதை இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் விநியோகம் செய்தோம் என்று சொன்னால் நாட்பட்ட காய்ச்சல் தொடர்ந்து நமக்கு எப்பொழுதுமே சரீர உபத்திரவம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய எந்த மாதிரியான வெப்ப நோயாக இருந்தாலும் நிச்சயமாக அது நீங்கும். அதற்குரிய சுவாமிதான் ஜுவரஹர சக்தி சமேதராக இருக்கக்கூடிய ஜுவரஹர லிங்கம். அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமானநாதனே, அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமானநாதனே, குருவாய் அமர்ந்த சிவனே, குன்றாய் எழுந்த சிவனே, மலையாய் மலர்ந்த சிவனே, மண்ணாள வந்த சிவனே, அருணை நிறைந்த சிவனே, அருளை வழங்கு சிவனே, அருணை நிறைந்த சிவனே, அருளை வழங்கு சிவனே. க்ஷீர சமுத்ராயை நமக என்று சொல்லுவார்கள், பில்வ நிலையாயை என்று சொல்லுவார்கள், விஷ்ணு பத்தின்யே என்று சொல்லுவார்கள். மகாலட்சுமி அத்துணை செல்வங்களையும் தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய விஷ்ணு பத்தினியாகிய இந்த மகாலட்சுமியை வணங்கி இந்த உலகத்திலே நமக்கு தேவையான அவசியமான செல்வங்கள் அத்தனையும் நிரம்ப கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு அதற்கடுத்தோடு இருக்கக்கூடிய சிவகாமிநாதர் சமேதராக இருக்கக்கூடிய நடராஜபதி பதஞ்சலி வியாக்கிரபாதர் சிவகாமிநாதராக இருக்கக்கூடிய அந்த திருச்சன்னதி தெற்கு நோக்கி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய திருச்சன்னதியிலே வணங்கி நடராஜபதியை அவர் தன்னுடைய பாதங்களை தொட்டு வணங்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும், குஞ்சிதபாத தரிசனம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த பூலோகத்திலே ஒரு சேர கைலாய காட்சியாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சிவாலயங்களிலே இந்த சன்னதி ஒன்றுதான். சிவகாமிநாதர் தன்னுடைய உபஸ்தானமாகிய பதஞ்சலி வியாக்கிரபாதர் சகிதமாக இங்கே நமக்கு காட்சி தருகிறார், நடராஜபதியாக இருந்து காட்சி தருகிறார். அதன் தொடர்ச்சியாக வெளியிலே வந்து மீண்டும் ஒரு முறை வெளிப்பிரகாரமாக ஆலயத்தை ஒரு சுற்று சுற்றிவிட்டு அம்பிகையினுடைய சன்னதியை நாம் அடைகிறோம். மத்தியபுரி அம்பிகை, நடுவூர் நாயகி, மத்தியாக்ஷனி என்று சொல்லக்கூடிய அம்பிகையாகப்பட்டவள் இங்கே பார்வதி அம்பிகையாக இருந்து தெற்கு நோக்கி நமக்கு அருளையும் ஆசிகளையும் வாரி வழங்குகிறார். இந்த அம்பிகையாகப்பட்டவள் வெகு விசேஷங்களை தன்னகத்தை கொண்டவள். எல்லா வகையான துன்பியல் வாழ்க்கையிலிருந்தும் நம்மை எல்லாம் விலக்கி நமக்கு அருளையும் ஆசியையும் மகிழ்ச்சியையும் நிரம்ப தரக்கூடிய ஒரு அம்பிகை. இவளை நாம் நன்றாக மனமுருகி பிரார்த்தனை செய்து வணங்கினோம் என்று சொன்னால் நமக்கு நிச்சயமாக துன்பங்கள் அத்தனையும் நம்மை விட்டு அகன்றுவிடும். தெற்கு நோக்கி அம்பிகை என்பதால் மாங்கல்ய வரப்பிரசாதினி என்று சொல்லுவார்கள். ஸ்ரீ சக்கராங்கிதஸ்ய பிந்து மத்திய வசதியும் ஸ்ரீமத் சபாநாயகியும் என்று சொல்லுவார்கள் லலிதா சகஸ்ரநாமத்திலே. அந்த வாக்கியத்திற்கிணங்க பிந்து மண்டலத்தினுடைய மத்திய பகுதியாக ஸ்ரீசக்கரத்தினுடைய நடுவிலிருந்து நம்மை ஆட்சி செய்யும் அம்பிகை இந்த மத்தியபுரி நாயகி. தெற்கு நோக்கி அமர்ந்து நின்ற கோலத்தில் ஆட்சி தரக்கூடிய அருளையும் ஆட்சியும் தரக்கூடிய அம்பிகையாகப்பட்டவள் மாங்கல்ய வரப்பிரசாதினி என்று சொன்னோம். மாங்கல்ய வரப்பிரசாதினி என்று சொன்னால் திருமணம் நடைபெறுவதற்கு தாமதமாகி கொண்டிருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த வரத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு அம்பிகை இந்த அம்பிகை. அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமானநாதனே, அருணாச்சலனே ஈசனே
அன்பே சிவமான நாதனே. ஓம் எனும் நாதம் உன் திருநாமம் ஒன்றாய் இணைந்து வருகிறதே. ஓம் எனும் நாதம் உன் திருநாமம் ஒன்றாய் இணைந்து வருகிறதே. உன் புகழ் செவிகளில் சேருதே, உள்ளம் பரவசமாகுதே. உன் புகழ் செவிகளில் சேருதே, உள்ளம் பரவசமாகுதே. நான் யாரென்றே நடமிடும் ஈசனே, நாகாபரணம் சூடிடும் வேஷனே, எங்கும் நிறைந்த சிவனே, எதிலும் உறைந்த சிவனே, எல்லாம் அறிந்த சிவனே, ஏழைக்கு இறங்கும் சிவனே, உன்னை நினைந்து உருகும் எனக்கு அருள்வாய் அருணாச்சலனே. ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர ஓம் ஜெய சங்கர சாம்ப சிவா. ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர ஓம் ஜெய சங்கர சதா சிவா. அருணாச்சலனே ஈசனே, அன்பே சிவமான நாதனே. அருணாச்சலனே ஈசனே, அன்பே சிவமான நாதனே. கிரிவலம் செய்யும் அடியவர் பாடும் பாடலும் பஜனையும் கேட்குதே. கிரிவலம் செய்யும் அடியவர் பாடும் பாடலும் பஜனையும் கேட்குதே. சிவ சிவ என்றும் நாமமே சிந்தையில் இனிமை சேர்க்குதே. சிவ சிவ என்றும் நாமமே சிந்தையில் இனிமை சேர்க்குதே. தீயின் தூணாய் நிறைந்திடும் ஈசனே, லிங்கோத்பவனே, சோலை நிவாசனே, கனலாய் எழுந்த சிவனே, புனலாய் குளிர்ந்த சிவனே, மணலாய் மலர்ந்த சிவனே, காற்றாய் கலந்த சிவனே. ஐப்பசி மாதம் முழுவதும் புகழ்பெற்ற சிவன் கோவில் தரிசனம் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று மதுரை இம்மையிலும் நன்மை தருவார் திருக்கோவில் மகிமைகளையும் மகத்துவங்களையும் தரிசித்தோம். நாளை வேறொரு பிரசித்தி பெற்ற சிவன் கோவிலை தரிசனம் செய்வோம்.